ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதோட அப்ளிகேஷன்ஸ். லாஸ்ட் வீடியோவில் ஃபார்மேட் பார்த்தோம். இதில் நம்ம அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக லைனாக பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிற ஃபார்மேட் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் அப்படிங்கிற நம்ம மென்ஷன் பண்ணணும். அந்த இயர் கொஷினில் கொடுத்துருப்பாங்க. அந்த இயரை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் பர்டிகுலர்ஸ் காலம் அண்ட் தென் அமௌண்ட் காலம். ஓகே, அதுக்கு அடுத்தது அதுக்குள்ளே என்னென்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர், நத்திங் பட் க்ளோசிங் கேபிட்டல் என்னன்னு ஃபஸ்ட் எழுதணும். அது கூட ட்ராயிங்ஸை ஆட் பண்ணணும். அது கூட அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். நம்ம அடிஷ்னல் கேபிட்டல் இந்த வருஷத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம்ல, அதை க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து லெஸ் பண்ணும். இதோட ரீசன் ஏன் லெஸ் பண்ணும், ஏன் ட்ராயிங்ஸை ஆட் பண்ணுங்கிறத லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. அடுத்தது க்ளோசிங் கேபிட்டல் கூட ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணி அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணதுக்கப்புறம் வர ஃபிகரை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்லுவோம். அதிலிருந்து நம்ம என்ன லெஸ் பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணணும். இதுலேருந்து வர்ற ஃபிகரை பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது ப்ராஃபிட், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா லாஸ். இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட். இப்போது இதே நம்ம சம்மில் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். பிகினிங் ஆஃப் த இயர்னா ஓப்பனிங் கேபிட்டல். அடுத்து கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர், க்ளோசிங் கேபிட்டல். அடுத்து அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர். இது அடிஷ்னல் கேபிட்டல் ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர். நம்மளோட ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட். இங்கேயே கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2016. அப்போ க்ளோசிங் என்னென்னு நம்மளுக்கு தெரியும், 31st March 2017 தெரியும். அதை இங்கே மென்ஷன் பண்ணிடணும். தென் பர்டிகுலர்ஸ் காலம், அமௌண்ட் காலம் மென்ஷன் பண்ணிவிட்டு வாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன எழுதணும், க்ளோசிங் கேபிட்டல் எழுதணும். as on 31st March 2017 கண்டிப்பாக எழுதணும். ஓகே, டேட் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் எழுதணும். எவ்வளோ, 3,50,000. அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும், ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணுமா. ட்ராயிங்ஸ் என்ன, அந்த இயர்க்கான ட்ராயிங்ஸ் 40,000. அப்போ 40,000 ஆட் பண்ணும். ட்ராயிங்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா 3,50,000 + 40 3,90,000. அடுத்தது அதுலேருந்து நம்ம என்ன லெஸ் பண்ணணும் அப்படின்னா அடிஷ்னல் கேபிட்டல் டியூரிங் த இயரை லெஸ் பண்ணணுமா. அடிஷ்னல் கேபிட்டல் டியூரிங் த இயர் என்னது, 70,000. அப்போ லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 70,000. அப்போது 3,90,000லேருந்து 70,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3,20,000. தென் இப்போ இந்த 3,20,000 நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா. அதிலிருந்து நம்ம என்ன லெஸ் பண்ணணும் அதிலிருந்து ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டல் அதாவது கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் ஆன் 1st April 2016. அது எவ்வளோ, 2 lakh. அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் 2 lakh நம்ம 3,20,000லேருந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 3,20,000 அதிலிருந்து ஓப்பனிங் கேபிட்டல் 2 lakh லெஸ் பண்ணணும் அப்படின்னா லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 1,20,000 வருது. பாசிட்டிவாக வருதா. அப்போ இது ப்ராஃபிட் மேட் டியூரிங் தி இயர். இது என்னது, ப்ராஃபிட் மேட் டியூரிங் தி இயர் 1,20,000. அவ்வளோதான். இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இதுதான், அவ்வளோதான் சம். ஓகே. தென் செகண்ட் illustration, from the following particulars ascertain profit or loss. அப்போ கேபிட்டல் as on 1st April 2018. அப்போது இது என்னது, 1st April 2018னா ஓப்பனிங் கேபிட்டல். அது எவ்வளோ, 1,60,000. அடுத்த க்ளோசிங் கேபிட்டல் as on 31st March 2019 1,50,000. சாரி, 1,50,000. தென் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 25,000. ஓகே, 25,000. நெக்ஸ்ட் ட்ராயிங்ஸ் மேட் டியூரிங் த இயர் 30,000. ஓகே, அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்.
ஸ்டேட்மெண்ட் அப்போ ஃபார்மேட் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன எழுதணும்? க்ளோசிங் கேபிட்டல் அஸ் ஆன் 31/3/2019 எவ்வளோ நம்மளுக்கு 1,50,000 தெரியும். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? ட்ராயிங்ஸ் டியூரிங் தி இயர் வந்து 30,000. அப்போ 1,50,000 + 30 1,80,000 தெரியும். அது கூட என்ன லெஸ் பண்ணணும் அப்படின்னா அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் தி இயர். அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் தி இயர் வந்து 25,000. அப்போ அந்த 25,000 வந்து அடிஷ்னல் கேபிட்டலை வந்து க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து லெஸ் பண்ணணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் தி இயர் வந்து 25,000. அப்போ 1,80,000லேருந்து 25,000 போயிடுச்சு அப்படின்னா 1,55,000. தென் அதுக்கு அடுத்தது என்னது? இப்போ இந்த 1,55,000 நம்மளுக்கு என்ன அப்படின்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கூட நம்ம என்ன லெஸ் பண்ணணும்? ஓப்பனிங் கேபிட்டல் அஸ் ஆன் 1/4/2018 இதை வந்து நம்ம வந்து லெஸ் பண்ணணும். அப்போது 1,55,000 இதுலேருந்து 1,60,000 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? -5,000 தெரியும். அப்போது நெகட்டிவில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன? அது வந்து லாஸ் ஃபார் த இயர். அவ்வளோதான். அடுத்தது தேர்ட் illustration. தேர்ட் illustration. From the following details calculate the missing figure. இப்போது மேலே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து அந்த ஃபார்மேட்டில் இன்சர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸான்னு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வந்து மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் இருக்குது. அது என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே. From the following details calculate the missing figure. Closing capital as on 31/3/2019. அப்போ க்ளோசிங் கேபிட்டல் 1,90,000 அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. தென் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 50,000. ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர் 30,000. அதுக்கடுத்தது ட்ராயிங்ஸ் டியூரிங் தி இயர் 30,000. ஓப்பனிங் கேபிட்டல் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓப்பனிங் கேபிட்டல் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ், இந்த வருஷத்தில் நம்மளுக்கு லாஸ் அப்படின்னு தெரியும். ஆனால் பட் ஓப்பனிங் கேபிட்டல் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் அண்டர் 31st March 2019 எழுதியாச்சு. பர்டிகுலர்ஸ் காலம் ஓப்பன் பண்ணியாச்சு. அமௌண்ட் காலம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் என்ன எழுதணும்? க்ளோசிங் கேபிட்டல் அஸ் ஆன் 31/3/2019 எழுதணும். அது எவ்வளோ? 1,90,000. அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணணுமா? ட்ராயிங்ஸ் டியூரிங் தி இயர் எவ்வளோ? 30,000. அப்போ 1,90,000 + 30,000 2,20,000. அது கூட நம்ம என்ன லெஸ் பண்ணணும்? அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் தி இயர் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும்? 50,000 தெரியும். அப்போ 2,20,000லேருந்து 50,000 லெஸ் ஆச்சு அப்படின்னா 1,70,000. இந்த 1,70,000 நம்மளுக்கு என்னது? இது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இதிலிருந்து நம்ம ஓப்பனிங் கேபிட்டலை மைனஸ் பண்ணுனா நம்மளுக்கு லாஸ் கிடைக்குமா? அப்போது நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டலை வந்து மைனஸ் பண்ணலாம். பட் இங்கே நம்மளுக்கு என்ன தெரியல? ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ லாஸ் எவ்வளோன்னு தெரியும்? 40,000 அப்படின்னு தெரியுமா? அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1,70,000 கூட இந்த 40,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2,10,000 கிடைக்குமா? இந்த 2,10,000 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 1,70,000லிருந்து எந்த அமௌண்ட்டு வந்து நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு -40 கிடைக்கும். 2,10,000 தானே. அப்போ 2,10,000 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த 1,70,000 கூட இந்த 1,70,000 கூட இந்த 40,000 ஆட் பண்ணி போடணும். மைனஸ் பண்ணிடாதீங்க, ஆட் பண்ணும். 1,70,000 + 40,000 போட்டால் 2,10,000. தட் இஸ் த ஓப்பனிங் கேபிட்டல். இதுதான் வந்து மிஸ்ஸிங் ஃபிகர். ஓகே. தென் நெக்ஸ்ட் என்ன illustration என்ன? From the following details calculate the capital as on 31st December 2018. போனதில் ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஈஸி சம். இது என்னென்னு பார்க்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் அஸ் ஆன் 31st 12/2018. இதில் வந்து க்ளோசிங் கேபிட்டல் நம்மளுக்கு தெரியாது. அது பிளாங்காக இப்போதைக்கு பிளாங்காக வைங்க. நெக்ஸ்ட் ட்ராயிங்ஸ் வாங்க. இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். ஓப்பனிங் கேபிட்டல் ஆன் கொஷினில் பாருங்கள். ஓப்பனிங் கேபிட்டல் ஆன் 1st January வந்து 27,500 கொடுத்துட்டாங்க. கூட்ஸ் டேக்கன் ஃபார் த பர்சனல் யூஸ் ஆஃப் தி ப்ரொப்ரேட்டர். நத்திங் பட் ட்ராயிங்ஸை தான் வந்து டேக்கன் ஃபார் த பர்சனல் யூஸ் ஃபார் த ப்ரொப்ரேட்டர்னு கொடுத்துருக்காங்க. ட்ராயிங்ஸ் 5,000. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு வந்து 2,500. ப்ராஃபிட் ஃபார் த இயர் 10,000 கொடுத்துட்டாங்க.
ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்மேட் எழுதிட்டு அதுக்கப்புறம் க்ளோசிங் கேபிட்டல் நம்மளுக்கு தெரியாது. அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணணுமா? ட்ராயிங்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு? ட்ராயிங்ஸ் எவ்வளோ? 5000 சொல்லியிருக்கிறாங்க ட்ராயிங்ஸு. அந்த 5000 இங்கே வந்து எழுதியாச்சு. ஓகே, அதுக்கு அடுத்தது அதுலேருந்து நம்ம என்ன லெஸ் பண்ணணும்? நம்ம அடிஷ்னல் கேபிட்டல் நம்ம லெஸ் பண்ணணும். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ? 2500, அதையும் எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலா, இது ரெண்டும் மைனஸ் பண்ணோம். அதாவது ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணி அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இந்த என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த 40,000ம் இந்த 37,500ம் எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ. ஓகேவா? இந்த 37,500 நீங்கள் போட வேண்டாம். 40,000ம் நீங்கள் போட வேண்டாம். என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நீங்கள் என்ட்ரு மட்டும் பண்ணிட்டு வாங்க. அதோட டோட்டல் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு லெஸ் அதாவது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து ஓப்பனிங் கேபிட்டலில் லெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் தெரியுமா? இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? 27,500 கொடுத்துருக்காங்க. 27,500 நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. தென் ப்ராஃபிட் ஃபார் த இயரும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. நாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, போன சம்மில் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலையும் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி நம்ம இங்கே, அதாவது ப்ராஃபிட் ஆட் பண்ணல, போன சம்மில் லாஸ் இருந்துச்சு. அதனால் அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே வந்து ஓப்பனிங் கேபிட்டல் அப்படிங்கிறது நம்ம போட்டோமா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. போன சம் பாருங்கள், 1,70,000 கூட இந்த 40, அதாவது 1,70,000 கூட இந்த 40 லாஸ் கொடுத்தனால இதை ரெண்டும் ஆட் பண்ணி 2,10,000 போட்டிருப்போம். இப்போ வந்து இங்கே ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து பாருங்கள், 37,500லேருந்து இந்த 10,000 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 27,500 வருதா? பட் இங்கே வந்து நம்மளுக்கு 37,500 எவ்வளோன்னு தெரியாது. 37,500 எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ராஃபிட்னால் இந்த ஓப்பனிங் கேபிட்டல் கூட இந்த ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி இங்கே 37,500, அதாவது 10,000, இந்த 10,000 கூட இந்த 27,500 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 37,500 வருமா? இது கூட நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து இது வந்து ஒரு சிம்பிள் இதுதான். இப்போ ப்ராஃபிட் கூட நம்ம வந்து இங்கே லெஸ் பண்ணியிருக்கோமா, இப்போ இதையே ஆட் பண்ணணும் நம்ம. அப்போ ஆட் பண்ணால் 37,500 வருதா? அடுத்தது இந்த 37,500 கூட அந்த அடிஷ்னல் கேபிட்டல் என்ன பண்ணியிருக்கோம், லெஸ் பண்ணியிருக்கோமா. அப்போ அதை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 40,000 வந்துருமா. இந்த 40,000 கூட இப்போ வந்து ட்ராயிங்ஸாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். லெஸ் பண்ணணும் அப்படின்னா 40,000லேருந்து 5,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், க்ளோசிங் கேபிட்டல் 35,000. ஓகே, இதுதான் இந்த சம், இவ்வளோ தான். நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன். From the following details, calculate the missing figure. Capital as on 1st April 2017. அப்போ opening capital கொடுத்துட்டாங்க 2,50,000. Closing capital எவ்வளோ? as on 31st March 2018, 2,75,000. Additional capital introduced during the year எவ்வளோ? 30,000. Profit for the year 15,000. ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? நம்ம ஃபார்மேட் போட்டாச்சு, பர்டிகுலர்ஸ் காலம், அமௌண்ட் காலம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து க்ளோசிங் கேபிட்டல். இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம வந்து எங்கே வந்து எந்தெந்த அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் பண்ணிட்டு வருவோம். லாஸ்ட்டில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? அப்போ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ? 2,75,000 போட்டாச்சா? 2,75,000 போட்டாச்சு. ட்ராயிங்ஸை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். அந்த 20,000 நம்மளுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ஓகே, இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. ஓகே, அதிலிருந்து நம்ம என்ன லெஸ் பண்ணணும், அதாவது கேபிட்டல் கூட ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணிவிட்டு என்ன லெஸ் பண்ணணும் அப்படின்னா அடிஷ்னல் கேபிட்டலை வந்து லெஸ் பண்ணணுமா, அது வந்து 30,000 லெஸ் பண்ணுறோம். அப்படி லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோன்னு தெரியும். அது கூட நம்ம என்ன லெஸ் பண்ணணும், ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்குறாங்க 2,50,000 கொடுத்துருக்குறாங்க.
2,50,000 கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு ஓப்பனிங் கேபிட்டல். அதுக்கடுத்தது ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்குறாங்க. ப்ராஃபிட் எவ்வளோ? 15,000. ப்ராஃபிட் வந்து 15,000. இதையும் மென்ஷன் பண்ணியாச்சா? இப்போது நம்ம போன சம் மாதிரியே ரிவர்ஸாக போகிறோம். கீழேருந்து மேலே போகிறோம். இப்போது நம்மளுக்கு ப்ராஃபிட்னா என்ன பண்ணுவோன்னு சொன்னேன்? ப்ராஃபிட்னா இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்லிருந்து இந்த ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணணும். அதாவது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அதாவது 2,65,000லேருந்து இந்த 15 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? 2,50,000 தெரியும். அதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். இது வந்து பண்ணியாச்சா? இது வந்து போன சம்முக்கு இது சொன்னேன். இப்போ இந்த சம்முக்கு என்ன அப்படின்னா பின்னாடி இருந்து போங்க. இப்போது இந்த 15,000 கூட இந்த 2,50,000 ஆட் பண்ணி பாருங்கள். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ வரும்? 2,65,000 வருமா? ஏன் அப்படின்னா ஏன் இங்கே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு லெஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை ஆட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த 2,65,000 கூட அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ? 30,000. அடிஷ்னல் கேபிட்டலை முன்னாடி இப்போ லெஸ் பண்ணுறோம். முன்னாடி லெஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? 2,65,000லேருந்து இந்த 30 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,95,000 தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த ஃபிகர் தெரிஞ்சிருச்சா? இப்போ என்ன பண்ணணும்? இப்போது இந்த கீழே பண்ணியிருப்போம்ல, இப்போ ட்ராயிங்ஸை வந்து நம்ம முன்னாடி ஆட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம லெஸ் பண்ணணும். இப்போ ட்ராயிங்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்போ தெரியலனா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2,95,000 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஏற்கனவே க்ளோசிங் கேபிட்டல் 2,75,000 தெரிஞ்சிருச்சு. இந்த ட்ராயிங்ஸை நம்ம ஆட் பண்ணால் 2,95,000 நம்மளுக்கு வரணுமா? அப்போது 2,75,000 கூட என்ன ஆட் பண்ணால் 2,95,000 வரும் நம்மளுக்கு? 20,000 ஆட் பண்ணால் 2,95,000 வந்து வரும்னு தெரியும். அப்போது 2,75,000லேருந்து 20,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2,95,000. இதை வச்சு கீழே நம்ம கிராஸ் செக் பண்ணோம் அப்படின்னா கீழே ஒரு என்ட்ரிக்கும் நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். அதாவது 2,95,000 கூட 30,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2,65,000. அடுத்தது வந்து 2,65,000லேருந்து 2,50,000 பேலன்ஸ் எல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் போஸ்ட் மட்டும் தான் பண்ணோம். பட் இங்கே வந்து 20,000 மட்டும்தான் எப்படின்னு தெரியல நம்மளுக்கு. அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே 2,95,000 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? க்ளோசிங் கேபிட்டல் கூட ட்ராயிங் ஆட் பண்ணால் 2,95,000 தெரியும். அப்போது க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோன்னு தெரியும்? 2,75,000ன்னு தெரியும். அப்போது 2,95,000 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இது க்ளோசிங் கேபிட்டல் கூட என்ன அமௌண்ட் ஆட் பண்ணணும்? 20,000 ஆட் பண்ணணும். அதைத்தான் வந்து இங்கே பண்ணியிருக்கிறாங்க. 20,000.